விஜய் அவர்கள் சந்திக்கலை யாரை? எந்த சேனலையும் எந்த செய்தி பத்திரிகையும். ஏன் சந்திக்கணும்னு கேட்குறேன். அரசாங்கமே மதுக்கடைகளை விற்றுது. மதுக்கடைகளை உருவாக்கி டாஸ்மார்க்குன்னு வச்சு தனியார் முதலாளிகளுடைய மதுவை வாங்கி விற்றுது. உடல் நலம் கேடு, குடும்ப தலைவர்களுக்கு கேடு, குடும்ப தலைவிகளுக்கு விதவை என்ற பெயர் வந்தது. ஆனால் ஒரு முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய முதல் மந்திரி பத்திரிகையை சந்திக்கலை அப்படின்னு ஒரு விவாதம் இருக்கு இல்லையா? 10 துறை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. செய்தித்தாள் 5 அரசாங்கத்தோடு தான் இருக்கணும். சேனல் சன் டிவி, ஜெயா டிவின்னு இருக்குது போல் சேனல் இருக்கு இல்லையா? அது மாதிரி 10 இருந்தால் 5 அரசாங்கத்தோடு இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா உண்மை பொய் எதுன்னு மக்களுக்கு புரியும்படியான உண்மை வெளிவரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரா தனியார் முதலாளிகளே வச்சுக்கின்னு திமுக 35 வருஷம் 40 வருஷம் கட்சி முதலமைச்சர் பதவியில் இருந்திருக்குது. அதிமுக இருந்திருக்குது. இந்த 2 பேருடைய அதிகாரத்தில் இருந்த எத்தனை செய்தித்தாள் துறைகள் சரியாக போடுமா? சரியான தகவலை வெளியிடுமா? அதை தவறாக சித்தரித்து போடுவதற்கு பல வாய்ப்புகள் உள்ளது. இல்லை, உண்மையை மறைத்து அதற்கு எதிரான கருத்துக்களை பரப்புவதற்கு வாய்ப்பு உள்ளது. அப்படி இருக்கும்போது ஒரு முதல் அமைச்சர் சந்திக்கலான்னு சொல்கிறதுக்கு சட்டம் என்ன? சந்தித்தே திறனும்னு இருக்கா என்ன? 50% மக்கள் சொத்தாக இருக்க வேண்டும். 4வது தூண் சொல்கிறாங்க இல்லையா? எந்த தூண்? செய்தித்தாள் தூணையும் செய்தித்துறையும் பத்திரிகை துறையும் தகவல் துறையும் அரசு துறையின் மக்கள் சொத்தாக பாதி சதவீதம் இருந்தால் இது கேட்பது நியாயம். அவருடைய உரிமை. வென்றார் அமைச்சர் முதலமைச்சர் என்று அதிகார பங்கை மக்களுக்கு கொடுத்தார். கூட்டணி ஆட்சி என்பது அதிகாரமும் பங்கிடப்பட்டது. இப்போ திமுக ஏன் கதறுது? அடுத்த வீடியோவில்